கைஸ் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டேன். இது இங்கே இருக்கிற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்குது. மேலே ஒன்று மாட்டுறோம் அப்படின்றனால அது லென்த்து பத்தாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம் சாவி. MT15 பைக்கை நிறைய பேர் வாங்குறது அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அதோட சீட் கம்ஃபர்டபிலிட்டியும் லென்த்தும் தான். ஏன்னா அதில் ஒருத்தர் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியுமே தவிர 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகவே முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேரியர் மாட்டலான்னு இருக்கும். அந்த கேரியர் மாட்டினா சீட்டோட லென்த்தும் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும், 2 பேர் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போன மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம எதனா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேக் வந்து அது கட்டிக்கலாம், அந்த மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும். சரி, அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதை வாஷ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ வாஷ் பண்ண தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கைஸ், முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வாஷ் பண்ண தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி எப்போது பண்ணுற கடை நீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மணி இப்போ 1:30 மணி ஆக போகுது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. சண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதான் வேறு எதாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் எதனா தேடி போயிட்டுருக்கேன். நான் இந்த மேப் நம்மளை சந்து போந்து உள்ளே கூட்டிகிட்டு போகுது கைஸ். எதை தான் சந்துலலாம் வந்துட்டுருக்கேன் நான். பாருங்க கைஸ், ஏதோ சந்திலலாம் கூட்டிகிட்டு வருது. எந்த சந்திரா இது எனக்கே தெரியல. வரைக்கும் இந்த சந்திலலாம் வந்ததே இல்லை. அதான் வண்டி வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்கேன். வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. அது இங்கே வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் தான். நல்லா பண்ணுவாங்க. ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க. நார்மல் வாட்டர் வாஷ் இல்லை, ஃபோம் வாஷ்லாம் பண்ணுவாங்க. கேரியர் ஏன் மாட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து லாங் ட்ரைவ் போகிறோம், 2 பேர் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டில் போகவே முடியாது. டெயில் கேரியரை போட்டோன்னா நம்ம வந்து 2 பேர் தாராளமாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது ஷோல்டர் பேக் மாட்டிட்டு போவோம். அந்த ஷோல்டர் பேக் போனால் ரொம்ப நேரம் மாட்டினா ஷோல்டர் பெயின் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா பின்னாடி டெயில் கேரியரில் பேக்கை கட்டிக்கலாம். கைஸ், ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் சொன்னது இதான். நான் வாங்கினது இந்த பெண்டிடோஸ் பிட் ஸ்டாப் அந்த கடையில் தான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் தான் வாங்கினேன். நான் வாங்கினது வந்து 1350க்கு வாங்கினேன். இது அமேசானில் வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். இதோட கம்மி ப்ரைஸ்லாம் நேரில் இருக்கும். பட் நேரில் இருக்கிறதெல்லாம் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரில. நிறைய ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி, அதான் இந்த ப்ராடக்ட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வாங்க, இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எடுத்தாச்சு. இதை கொடுத்துருக்காங்க ஜேபி ரேசிங். ஆமாம், ஜேபி ரேசிங் அவங்களோட பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைட்ரு, கிராஷ் கார்டு அது மாதிரி இருக்குது. நான் வாங்கினது இது மட்டும் தான் வாங்கினேன். இது இருக்குது ப்ராடக்ட்டு. பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்காவாக ஸ்க்ரூவில் கொடுத்துருக்காங்களா? 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு 4 ஸ்க்ரூ வேணும். எப்படியாவது கடையில் அங்கே போயிட்டு தான் மெக்கானிக் ஷாப் போய்ட்டு தான் பண்ணணும். பிரித்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நல்லா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது என்ன போட்டுருந்தாங்க, ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க 80 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். அது அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜேபி ரேசிங் அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. பாருங்க, MT15ஓட லோகோ இங்கே இருக்குது. இதான் இங்கே வச்சு இப்படி தான் ஃபிட் பண்ணணும். இது இப்படி வச்சு ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் பண்ணும்போது காட்டுற எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க மெக்கானிக் ஷாப் போகிறோம். வாங்க மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோயா பெட்ரோலு? 102 ரூபா. 60. ஸோ XP95 பெட்ரோல். அது ஸ்பீட் பெட்ரோல். அது ஸ்பீட் பெட்ரோல் வந்து 108.91. டென்சிட்டி எங்கே போட்டுருக்காங்க? 746. நல்ல குவாலிட்டி. எவ்வளோ குவாலிட்டினது? 600 கீழே இருந்தால் மட்டமான குவாலிட்டியா? நாமல் கவர்லாம் நமக்கு இருக்குது. இல்லைக்கா, ஏறிச்சா 4.87. ப்ரோ, அதில் 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இன்னும் 2 ஸ்க்ரூ கிடைக்குமா? இருக்குமா? நான் அதில் போட்டுக்கலாம். அதை கீழே மட்டும் தொட்டுக்கலாம். ஓகே. எப்படின்னா இந்த ஸ்க்ரூவில் மாட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்க்ரூ இந்த 2 ஸ்க்ரூவாக தெரில. ஓகே. மாட்டுறதுக்கு சரி.
இந்த மாதிரி தான் இருக்கும். அதுனா இங்கே 2 ஸ்க்ரூ இந்த கழட்டிச்சா, அந்த சீட் MT15 சீட்டை கழட்டி இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், இது 2 கழட்டிங்க. தென் அடியில் இந்த 2 இருக்கும், இந்த 2 ஸ்க்ரூ இல்லை இந்த 2 ஸ்க்ரூ எதுன்னு தெரில கரெக்டாக. பட் அதை கழட்டினீங்கன்னா அதை மாட்டிடலாம். இந்த இது 2 கீழே வரும், இதை மாட்டிட்டு மேலே வந்து இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேலே வரும். வச்சு காட்டினர் கொஞ்சம் நம்ம பார்த்துருப்பீங்க. அப்படி தான் மாட்டணும். ரொம்ப ஈஸி தான். நம்மக்கிட்ட ஏன்னா டூல்ஸ் இல்லை, இல்லாட்டி நானே பண்ணியிருப்பேன். டூல்ஸ் மட்டும் இருந்தால் நம்மளே பண்ணியிருக்கலாம். இது சரி வாங்கிட்டு வரணுமா? சரி போல்ட்டு சொல்லுங்கள். 20 ரூபாவா? ஓகேண்ணா போட்டாச்சு. ஓகே, இங்கே நம்மளோட இது வண்டியில் MT15லேயே இருக்க ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா காட்டு. இது இங்கே இருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அது சின்னதாக இருக்குது. மேலே ஒன்று மாட்டுறோம் அப்படின்றனால அது லென்த்து பத்தாது அப்படின்றனால நம்ம வந்து புதுசாக ஸ்க்ரூ வாங்குகிறோம் 2. டெயில் கேரியரோட வர ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா செட் ஆகாதான். ஏன்னா செட் ஆகும், பட் ஆனால் அது வந்து சின்னதாக இருக்கும். ரொம்ப வைப்ரேட் ஆனால் கலந்து விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையிலேருந்து வேறு ஸ்க்ரூ போடுறாரு. இந்த ஸ்க்ரூ செட் ஆகலாம். இதில் வர ஸ்க்ரூ அதுவும் வேஸ்ட்டு போல். இவங்க கொடுக்குற 2 ஸ்க்ரூ தான் கொடுக்குறாங்க, அந்த 2 ஸ்க்ரூவும் வேஸ்ட்டு தான். சரி ஓகே. ஆனால் அந்த சீட்டு அந்த கேரியர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றனால வாங்கியாச்சு. பக்காவாக போட்டாங்க. சரி ஓகே, பே பண்ணல, இன்னும் பண்ணல, பே பண்ணிட்டு வரேன். ஒரு வழியாக மாட்டியாச்சு டெயில் கேரியர். ரொம்ப நாளாக அந்த மாடிஃபிகேஷன் பண்ணோன்னு நினச்சேன், ஃபைனலி பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான், இருந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க கிளியராக. ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்பேனர்லாம் இருந்தால் நம்மளே பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்பேனர்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றனால தான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எப்படின்னு காட்டுறேன் இருங்க. வண்டி ஒரு இடத்துல நல்லதாக ஒரு லொக்கேஷன் பார்த்து நிறுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டியாச்சு, மாட்டினதை உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நியூ லுக் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இதுதான் இப்போ தான் போட்டு பக்காவாக இருக்குது. டெயில் கேரியர் ஃபிட் பண்ணிவிட்டு உட்காந்தும் பார்த்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த டெயில் கேரியர் வச்சு ஃபியூச்சரில் ஒரு ரைட் போகலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆல்சோ உங்களை சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தான் கணேஷ். டாடா பாய்.